guys, welcome back to our channel. இந்த வீடியோல டிராமாவோட 4th பார்ட் பார்க்க போறோம். டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டெப் மதருக்கு டிவோர்ஸ் கொடுத்து மேன்ஷனை விட்டு அனுப்புனதுனால ஹீரோக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்த டைம் ஹீரோ ஹீரோயின்ட்ட நேற்று நைட் நடந்ததை பற்றி கேட்குறான். நேற்று நைட்டு நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன, அது உண்மையா அப்படின்னு கேட்க அவளும் திருன்னு முழிக்கிறா. நேற்று நைட்டா நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன்னா நான் ஒழுங்காக சுயநினைவில் இல்லை, அதனால நான் சொன்னனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது. இப்போ நீ நார்மலாக தானே இருக்க, இப்போ சொல்லு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க இவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறானே அப்படின்னு ஹீரோன்னு ஆன்சர் பண்ணாமல் நிற்கிறா. இப்போ ஹீரோ வந்து அவளை கிஸ் பண்ண அவளும் மிஸ்மரைஸ் ஆகி போய் நிற்கிறா. அப்படியே கிஸ் எண்ட் ஆகுது. இப்போ மறுபடியும் அவகிட்ட கேட்க ஆமாம் எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அடுத்த கட்டில் ஹுவாபி காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப சேடாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜியாங்கும் வந்துட்டு நீ ட்ரிங்க் பண்ணாத, நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ண இன்னுமே சேடாக தான் அவ, உங்கள் அம்மா பண்ண தப்புக்காக தான் அவங்க போயிருக்காங்க, ஸோ நீ அதை நினச்சி ஒரி பண்ணாத அப்படின்ட்டு அவன்கிட்ட சொன்னால் அவன் அதுக்கு ஏதோ போயம் மாதிரி வேற ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் லவ் பண்ணால் கூட அது மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மீனிங்கில் ஏதோ சொல்கிறான். ஜியாங்க்கு அதோட மீனிங் புரியுது. ஸோ உன்னோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னு கேட்டால் எப்படி நேச்சர் போகுதோ அதே மாதிரி போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக ஆப்போசிட்டில் ஹீரோயின் வரா. ஹீரோயின் லவ் மூடில் ரோஸ் வச்சு சிரிச்சுக்கிட்டே வரா. அவனை பார்த்ததும் கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது. ஸோ ஹாய்ன்னு சொல்ல அவனும் நேற்று நடந்ததுக்காக சாரி கேட்குறான். இதில் உன்னோட தப்பு என்ன இருக்குது, நீயும் இதில் விக்டிம் தான், நான் அதுக்காக ஒன்றும் ப்ளேம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மறுபடியும் அவங்க அம்மாக்காகவும் சாரி கேட்குறான். அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல அவங்க வேற நீ வேற, நீ எதுக்கு அவங்களுக்காக ப்ளேம் எடுத்துக்கணும், நீ இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இப்போ அவனும் அம்மா இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க, ஸோ இப்போ அவங்களும் சோகமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல இது லவ்வால் வந்த ஹேட் தானே, அவங்க எதிர்பார்த்த காதல் அவங்களுக்கு கிடைக்கல, அதான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்ல அவனும் ஆமாம் அப்படிதாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அடுத்து ஜியாங்க்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவளை சேஃபான பிளேஸ்க்கு அனுப்புகிறாங்க. அடுத்த கண்ட்ரிக்கே அனுப்பி விட்றாங்க. இந்த லெட்டரை கொண்டு போ, ஒன்று அங்கே ரிசீவ் பண்ணுறதுக்காக ஆட்கள் ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ட்ரெக் பண்ணியிருக்கும் போது கரெக்டான டைமுக்கு ஹீரோ போயிருப்பான்ல, அதுக்கு காரணம் ஜியாங் தான். ஜியாங் தான் ட்ரெக் பண்ணியிருந்தாலும் ஹீரோட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பான், அதனால தான் அவன் கரெக்டான டைமுக்கு ரீச் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்காக இப்போ தேங்க்ஸ் சொல்கிறான். ஆல்ரெடி ஹீரோயின் நானும் பார்ட்னர்ஸ் ஆகிட்டோம், அதனால தான் நான் இதை பண்ணேன், இருந்தாலும் என் ஆண்டிக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உண்மையாகவே ட்ரெக் பண்ண வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்ல இருந்தாலும் நான் என்ன ட்ரெக் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எனிவேஸ் எல்லாம் நல்லதுக்கு தானே, அதனால தான் உனக்கு ஹீரோ மேலே இருந்த ஃபீலிங்ஸ் வெளியே வந்திருக்கு அப்படின்னு ஜியாங் சொல்கிறா. சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நீ கிளம்பு, இனி நம்ம மீட் பண்ண வேண்டியது இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிட்டு அவள் கிளம்புறா. இப்போ கல்யாணத்துக்கு இன்னும் 1 day தான் இருக்குது, ப்ரிப்பரேஷன் எல்லாமே சீரியஸாக போயிட்டு இருக்கு. ஸோ ஹீரோயினும் எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கா. அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது கார்டனில் அவளை ஒரு இடத்துல கொண்டு இருப்பாங்களே அதே பிளேஸ்க்கு வந்து நிற்கிறா. என்ன மறுபடியும் இதே பிளேஸ்க்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னு பயத்தில் குடுன்னு ரூம் கூடுறா. அங்கே போயிட்டு இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஸ்டெப் மதர் தான், அவங்களும் இப்போ மேன்ஷனை விட்டு அனுப்பியாச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் வராதுதான். இன்னைக்கு நைட்டு அதே பிளேஸில் போய் செக் பண்ணி பார்க்கலாம், யாருமே வரலன்னா நாளைக்கு கல்யாணமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும் அப்படின்ட்டு ஹீரோயின் நினைக்கிறா. அதுக்காக நைட் டைம் பயத்திலேயே போய் நிற்கிறா. போய் பார்த்தாங்க யாருமே வரல. ஸோ ஹீரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் நினச்சிக்கிறா. அப்போ பட்லர் அங்கே வந்து நைட் டைம் இங்கே என்ன லேடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்குறான். அவளும் நாளைக்கு என்னோட மேரேஜ் இருக்குல்ல, அதான் நர்வஸாக இருந்துச்சு, தூக்கம் வரல, அதான் வெளியே வந்தேன். சரி உங்களுக்கும் தூக்கம் வரலையா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டால் இது என்னோட ரொட்டீன் ஒர்க்கு, நைட் டைம் எல்லா ரூமையும் செக் பண்ணிட்டு தான் நான் தூங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி நாளையிலேருந்து நான் உங்களை மேடம் தான் கூட போகிறேன் அப்படின்ட்டு அவனும் விஷ் பண்ணிட்டு போகிறான். ஹீரோயின் இப்போ ஹாப்பியாக இருக்கா. இந்த சைக்கிள் என்றன பிறகு என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒருவேளை நான் மாடர்ன் வேர்ல்டுக்கு போயிடுவேனா, நான் இங்கே ஹீரோவை மிஸ் பண்ணிடுவேனே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு தாட் வருது. இந்த டைம் ஹீரோ அவகிட்ட பேச வரான். என்னாச்சு தூங்கலையா அப்படின்னு கேட்க நர்வஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இதில் நர்வஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்குது, நீயும் நானும் எப்போவுமே ஒன்றா இருக்கும், நல்லா க்ளோஸாகவே இருக்கும், இந்த மேரேஜ்லாம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான், நமக்குள்ளே எதுவும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினும் என்கிட்ட யாரோ மிந்தி நான் ஒரு ஆப்ஜெக்ட்னு சொன்ன மாதிரி இருந்ததே அப்படின்னு கேட்க அப்போ நீ ஃபுல்லாக இருந்த, நான் அதை விட பெரிய ஃபுல்லாக இருந்தேன், அதான் அந்த மாதிரிலாம் பேசிட்டேன். இப்போ நான் சொல்கிறேன் மேரேஜ் தான் ஒரு ஆப்ஜெக்ட், நீயும் நானும் மாற போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. சரி இப்போ நான் அவங்ககிட்ட உனக்கு கேட்கவா, ஒரு வேளை மேரேஜுக்கு அப்புறம் நான் திரும்பவும் பைத்தியம் ஆயிட்டேன் இல்லை காணாமல் போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க அவனும் ஒருவேளை நீ பைத்தியமானா நான் என்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நான் உன் கூட தான் இருப்பேன், அதே மாதிரி நீ காணாமல் போனால்
என்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நான் ஒன்றை தேடிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுக்கும் அவன் சொல்கிற ஆன்சர்லாம் பிடிச்சிருக்குது. பட் என்ன பண்ணுறது, நீ இந்த பட்டத்தில் இல்லாமல் இருந்து சாதாரண ஒரு மேனை என் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு என்ன இப்போ வேணாலும் சொல்லு, மேன்ஷனை விட்டு 2 பேரும் ஓடி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன், எம்பரர் சொன்ன மாதிரி அவங்க ஆர்டர் படி நம்ம கல்யாணம் நடக்கட்டும். அப்புறம் நான் ஹுவாபிக்கே என்னோட பட்டத்தை கொடுத்துட்டு நான் உன் கூட வந்து இந்த வேல்டே சுற்றி பார்க்கணும், அதான் என்னோட ஆசை. நம்ம நார்மல் பீப்புளாக நம்ம லைஃப்பை வாழணும் அப்படின்லாம் சொல்ல, ஹீரோயினும் அந்த ட்ரீம் லைஃப்பை வாழணும்னு ஆசைப்படுறா. ஃபர்ஸ்ட் டைமாக ஹீரோயினும் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. இன்னைக்கு மேரேஜ் நடக்கும்னு நினைக்கும் போதே அவளுக்குள்ள வெக்கமாக இருக்குது. இதில் ஹீரோ கொடுத்த பென்டென்ட் எடுத்து வச்சு பார்த்துட்டு, இந்த லைஃப் எனக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல, பட் இருக்கிற வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளையும் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த டைம் பேட் நியூஸ்னு ஒன்று கொண்டு வராங்க. என்னன்னா ஹீரோ செத்துட்டான்னு சொல்கிறாங்க. இதை ஹீரோயினால் நம்ப முடியல, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு அவளும் அவசரமாக அங்கே ஓடுறா. அப்போ ஓடும்போது பட்லர் தட்டி விட்டு உள்ளே போய் ஹீரோட பாடியை பார்க்குறா. அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், இன்னைக்கு எனக்கும் அவனுக்கு கல்யாணம், எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஹுவாபியும் பிரதர் தூக்கத்திலே இறந்துருக்காங்க, டாக்டருக்கும் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் இது எதுவும் நடந்திருக்கு, நேற்று நைட்டு தான் அவன் என்னை மீட் பண்ணிட்டு வந்தான், அதுக்கப்புறம் அவன் யாரை பார்த்தான், எப்படி இது நடந்திருக்கும், யார் இந்த கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சுற்றி உள்ள எல்லார் மேலேயுமே அவளுக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ அவளும் வாள் எடுத்து தன்னோட கழுத்தில் வைக்கிறா. ஹீரோட அப்பா, நீ இதெல்லாம் பண்ணாத, நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்ன்னு எனக்கு தெரியும், பட் உயிரோட இருக்கிற ஒன்று பையல் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு கிடையாது. நான் இன்னைக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறேன், நீ பார்டருக்கு போய் வேற ஒரு ஐடென்டிட்டியில் வாழு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ அவனுக்காக சாக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோயினுக்கு ஹீரோவை காப்பாற்றணும், அதுக்கான ஒரே வழி ஹீரோயின் சாகணும், அப்போ தான் சைக்கிள் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் சூசைட் பண்ணிக்கிறா. அவன் நினச்ச மாதிரியே அவளுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குது. இப்போ கல்யாணத்துக்கு 60 நாளைக்கு முன்னாடி கண்ணு முழிக்கிறா. முழிச்சுதான் அந்த சர்வன்ட் பொண்ணுகிட்ட ஹீரோ செத்துட்டானா அப்படின்னு தான் கேட்குறா. அவளும் இல்லை லேடி, இப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. சரி இப்போ அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டால், வேற எங்கே இருப்பாங்க, ஃப்ளவர் ஹவுஸு இல்லைன்னா சூதாட்டம், இந்த 2ல் தான் ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படின்னு அவளும் செழிப்பாக சொல்கிறா. இங்கே ஹீரோயினுக்கே ஹாப்பியாக இருக்குது, அப்போ அவன் நார்மலாக தான் இருக்கா, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு உடனே அவனை பார்க்க போகணும் அப்படிங்கிறதுக்காக நைட் டைம் எப்பவும் ஏறி குச்சி தானே வருவான், அதனால அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அங்கே போய் நிற்கிறா. அவனுக்கு ஹீரோயின் ஞாபகம் இல்லை. ஹீரோயின் போயிட்டு உரிமையை கொச்சிக்கிறா. இன்னொரு டைம் ஃப்ளவர் ஹவுஸு இல்லைன்னா அந்த கேசினோ பிளேஸ்க்கு போனோன்னா நான் ஒன்று அடிப்பேன் பார்த்துக்கோ அப்படின்னு உரிமையை கொச்சிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு தான் பாவம் ஒன்றும் புரியலை. லூஸாக இருந்த பொண்ணு எப்படி இப்படி வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அவனும் ஆச்சரியமாக பார்க்குறான். ஹீரோயினும் என்ன அப்படி பார்க்காத, நீ என்னை சீக்கிரமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன், அப்புறம் உன்னோட பார்வையே என்னை பார்க்கும்போது வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே பார்ப்பேன் அப்படின்லாம் சொல்ல, பைத்தியம் முத்திரிச்சு போல அப்படின்னு ஹீரோ கிளம்ப போகிறான். அதுக்குள்ளே எங்கே போகிற, நம்ம 2 பேரும் சேர்ந்து நிலாவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சுற்றி பார்த்துட்டு எங்கம்மா நிலா இருக்குது அப்படின்னு கேட்டால், நான் தான் உன்னோட நிலா, அப்புறம் உன் கையை காமி, இப்படி காமி, இது என்னோட கையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு, பாரு இதுவும் என்னோட கை தான் அப்படின்லாம் ஓவரா பேச அவனுக்கு கடுப்பாயிடுது. ஸோ இதுக்கு மேலே இங்கே இருந்தால் எனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும் போல அப்படின்னு அவன் எஸ்கேப் ஆயிடுறான். டேய் போகிறதுக்கு முன்னாடி கேட்டு போடா, நீ சீக்கிரமே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவ, அப்போ நீ இதை விட மோசமாலாம் என்கிட்ட பேசின தெரியுமா அப்படின்லாம் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. சரி எனிவேஸ் இவன் தான் என்னை லவ் பண்ணுவானே, அது தெரிஞ்ச கதையாச்சு, இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது அந்த கொலையாளியை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறா. அவனை பற்றி அனலைஸ் பண்ணது எல்லாத்தையும் போர்டில் எழுதி வச்சுட்டு, இப்போ இதுக்கு காரணம் யாராக இருக்கும், ஹீரோட ஸ்டெப் மாதிரி மேன்ஷனை விட்டு அனுப்பியாச்சு, ஒருவேளை அவங்க பையன் ரிவெஞ்சுக்காக இதை பண்ணியிருப்பானோ அப்படின்னு ஹுவாபி மேலே சந்தேகமாக இருக்குது. இருந்தாலும் அவனும் அவங்க அம்மாவும் அந்தளவுக்கு க்ளோஸும் கிடையாது, இருந்தாலும் இவனை விட்டால் வேற யாரும் ஹீரோ ஹர்ட் பண்ணியிருக்க போகிறா அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹுவாபி அங்கே வரான். இவ்வளோ நேரம் அவனை பற்றி தானே திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ ஹாய் ஹுவாபின்னு சொல்ல அவனுக்கு செம ஹாப்பி, என்னோட ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு அவன் எக்ஸைட் ஆகுறான். ஆமாம் உன்னை பற்றி கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. வேற என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு அவன் ஆர்வமாக கேட்குறான். நீ எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தருவல்ல, அந்த மெமரிஸும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு தான் அவனும் ஹாப்பி ஆகிட்டு, நான் இப்போவே போய் உனக்கு வாங்கிட்டு வரேன் ஸ்நாக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறான். இல்லை இல்லை எனக்கு இப்போ சாப்பிட்ற மூடலாம் இல்லை, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அந்த டைம் சர்வெண்ட் வந்து ஹீரோவுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் இப்போ அவசரமாக அங்கே போகிறா. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இவங்க மேன்ஷனில் ஒரு பழைய காலத்து பெயிண்டிங் ஒன்று இருந்துச்சா, அந்த பெயிண்டிங்கை ஜியாங் ஃபூல் பண்ணி இவங்ககிட்ட வந்து வாங்கியிருப்பான். அப்போ தான் அப்பா கோவப்பட்டு இவனை மேன்ஷனை விட்டு அனுப்புவாங்கன்னு.
அதுலேருந்து தான் ஹீரோயின் காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருப்பா. அந்த பெயிண்டிங்கை வெளியே விற்றுருப்பாங்கல்ல, அதை ஹீரோயின் தான் வாங்கியிருப்பா. ஸோ இப்போ அந்த பெயிண்டிங்கை ரிட்டர்ன் பண்ணி ஹீரோ கூப்பிட்டு வந்திருப்பா. எனக்கு இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணுறேன்னு தெரியும். நீ இதெல்லாம் உன்னோட பதவி போகணும், இந்த மேன்ஷனை விட்டு வெளியே போகணுங்கிறதுக்காக தானே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவனோட எல்லா சீக்ரெட்டையும் சொல்ல, இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், எப்படி ஓவர் ஸ்மார்ட்டான அப்படின்னு அவனும் கேட்குறான். இது மட்டும் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும். உன்னோட ஸ்டெப் மதர் உன்னை மாட்டி விட ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் நீ என்ன லவ் பண்ணுவேன், நான் உன்னை லவ் பண்ணுவேன், இது எல்லாமே தெரியும். எனக்கு தெரியாத ஒரே ஒரு மேட்டர், நம்ம வெட்டிங் நைட் அன்னைக்கு யார் உன்னை கொலை பண்ணாங்கிறது தான். பட் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், அதையும் நான் கண்டுபிடிப்பேன். ஏன்னா நான் உனக்காக இன்னொரு டைம் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்லாம் டைலாக் பேச இவளுக்கு உண்மையாகவே முத்திரிச்சு அப்படின்ட்டு அவனும் பயந்து ஓடுறான். ஆன்ட்டியோட பிளான் ஃபெயில் ஆனதுனால ஜியாங்க போட்டு அடிக்கிறாங்க. ஒரு பெயிண்டிங்கை அவனை ஏமாற்றி விற்க சொன்னது அதுக்குள்ள உன்னால் பண்ண முடியாதா அப்படின்னு அவளுக்கு திட்டு விழுது. அவளும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணேன், ஹீரோவும் அந்த பெயிண்டிங்கை விற்றான், பட் எனக்கு தெரியாமல் அதை ஹீரோயின் வாங்கியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஒரு ஃபூலை கூட உன்னால் மேனேஜ் பண்ண முடியாதா, நான் சொன்ன மாதிரி உன்னால் ஹீரோ செடியூஸ் பண்ண முடியாதுன்னா அப்புறம் நீயும் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு அவளை திட்டி அனுப்புகிறாங்க. இப்போ அவங்க கூட உள்ள சர்வெண்ட்டும், மேடம் இப்போலாம் ஹீரோயினை பார்த்தா நார்மலாக தான் தெரியுது, அவளை பார்த்தா பைத்தியம் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்ல, இது தப்பாக இருக்கே, ஏற்கனவே என் ஹஸ்பண்டுக்கு ஹீரோவையும் ஹீரோயினை தான் ரொம்ப பிடிக்கும், இப்போ அவன் நார்மலானா அது நமக்கு தான் பிரச்சனை, ஸோ அதுக்கு வேற வழியே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜியாங்க்கு அடி விழுந்ததுனால அவ சோகமாக போயிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ பார்த்ததும் அவங்கிட்ட பேச போனா அதுக்குள்ளே ஹீரோயின் வந்து தள்ளிட்டு போறா. எனக்கு தெரியும், நீ ஆக்ட் பண்ணலாம் வேண்டாம், உனக்கு ஹீரோ பிடிக்காது, அவனும் உன்னை லவ் பண்ண மாட்டான், நீ லவ் பண்றது ஹுவாபியும் உனக்கு லவ் பண்றான், அதனால இந்த மேட்டர் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாத, உன்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிட்டு இங்க வந்து பார்த்தா ஹீரோ அவ அழுதுட்டு போறாளே அப்படின்னு அவ மேல கன்சர்னா இருக்கான். ஆமா, அவன் நல்ல பொண்ணுதான் எனக்கும் தெரியும், பட் நீ அவளை லவ் பண்ண மாட்ட, நீ என்னதான் லவ் பண்ணுவ அப்படின்னு படப்படன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோவும் என்னம்மா இவன் எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல. அடுத்த கட்டில ஜியாங் அழுதுட்டு இருக்கும்போது ஹுவாபி வரான். அம்மா அடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன், சாரி அப்படின்ட்டு அவளோட ஹெல்த்துக்காக மெடிசின் மாதிரி ஒன்று கொடுக்குறான். அதை அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறா. ரெண்டு பேருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இதோட 4th பார்ட் எண்ட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.